திருமுருகன் திருத்தலங்களுள் தொன்மை வாய்ந்த தென் பழனியில் பழனி ஆண்டியாகவும், அவரே சென்னையம்பதியில் கோடம்பாக்கம் வடபழனியில் வடபழனி ஆண்டியாகவும், வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அளித்து கலியுக வரதனாகவும் எழுந்தள்ளி இருப்பவர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் சென்னை மாநகரின் மையப்பகுதியில் கிழக்கு மேற்கு ஆற்காடு சாலையில் இருந்து 100 அடி தொலைவிலும், தென்புறம் ஆலந்தூர் மற்றும் வடபுறம் நெற்குன்றம் சாலையில் இருந்து 100 அடி தொலைவிலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் வடபழனியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தென்கோயிலாகும். சென்னையில் உள்ள பழமையான கோயில்களில் வடபழனி முருகன் கோயிலும் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டின் முருக பக்தர்களுக்கிடையே வெகு பிரசித்தம். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அண்ணாசாமி நாயக்கர் எனும் தீவிர முருக பக்தரால் இக்கோயில் கட்டுவிக்கப்பட்டுள்ளது. வறியவரான அவர் ஒரு ஓலை குடிசையில் முருகன் சித்திரத்தை வைத்து பூஜித்து வந்துள்ளார். தல புராணத்தையும்படி நாயக்கர் ஒரு நாள் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் தெய்வீக சக்தி பரவுவதை உணர்ந்துள்ளார். சொல்வதெல்லாம் சித்திக்கும் சக்தியையும் அக்கடத்திலிருந்து பெற்றதை அவர் அறிந்து கொண்டார். இக்கோயில் தோன்ற மூல காரணமாக இருந்தவர் அண்ணாசாமி தம்பிரான். தன் நாக்கை அறுத்து திருத்தணி முருகனுக்கு காணிக்கை செலுத்தியவர். நாக்கை அறுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் வழக்கத்திற்கு பாவாடம் என்று பெயர். இவர்தான் இருந்த வீட்டை சிறிய கீற்று குட்டகையாக போட்டு அங்கு குறி சொல்லும் மேடையை வைத்து பழனியிலிருந்து வாங்கி வந்த பழனி ஆண்டவர் படத்தை அங்கு வைத்து பூஜை செய்தவர். இவர் வைத்து பூஜை செய்த பழனி ஆண்டவர் படம் இன்றும் சன்னதியின் உட்பிரகாரத்தில் வடக்கு மண்டபத்தில் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ரத்தினசாமி தம்பிரான் ஆண்டவருக்கும் பாவனம் செய்தவர். இவர் அண்ணாசாமி தம்பிரானின் தொண்டர் ஆவார். அண்ணாசாமிக்கு பிறகு இவர் காலத்தில்தான் இங்குள்ள முருகப்பெருமான் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்போதுள்ள கருவறை பகுதியில் உள்ள இடத்தில் செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டது. குறி சொல்லி வந்த மேடையை வடபழனி ஆண்டவர் கோயில் என அழைக்கச் செய்தவரும் இவர்தான். இப்போதுள்ள வடபழனி கோயிலின் கர்ப்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் மற்றும் கருங்கல் திருப்பணி ஆகியவற்றை செய்வித்தவர் இவர். இவரும் வடபழனி கோயிலுக்கு பாவாடம் தரித்தவர். இவர் காலத்தில்தான் இக்கோயில் மிகவும் புகழ்பெற்று விளங்கத் தொடங்கியது. இம்மூவரின் சமாதிகளும் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு வடமேற்காக ஒரு பரலாங்கு தொலைவில் இருக்கின்றன. இப்போதுள்ள கோயிலின் தென்கிழக்கு பகுதியில் பழைய குறிமேடை இருந்த இடம் இருக்கிறது. இம்மூன்று சாதுக்களும் நெற்குன்றம் பாதையில் தனியே திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட ஏதுவாக தினசரி பூஜைகளும் நடைபெறுகின்றன. கோயிலுக்கென்று பிரத்யேக தீர்த்த குளத்துடனும் பெரிய வளாகத்தை கொண்டதாகவும் வடபழனி முருகன் கோயில் அமைந்துள்ளது. இந்த குளத்து நீருக்கு பிணிதீர்க்கும் குணம் உள்ளதாக நம்பிக்கை உள்ளது. முகூர்த்த நாட்களில் ஏராளமான திருமணங்கள் இக்கோயிலில் நடத்தப்படுகின்றன. பழனிக்கு செல்ல இயலாதவர்கள் இங்கு தங்களின் நேர்த்தி கடன்களையும் திருத்தி வழிபடுகின்றனர். இத்தலத்தில் பாத ரட்சையுடன் காளையணைகள் அணிந்த முருகன் அருள்மளிப்பது சிறப்பு. வேண்டியதெல்லாம் தரும் வடபழனி ஆண்டவர் சன்னதியின் முக்கிய நேர்த்திக்கடன் முடி காணிக்கையாகும். மீண்டும் நாளை ஒரு புனித யாத்திரையில்